மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் நல்லா இருக்குது, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதோட பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கையில் பணம் இருக்கும், தனம் இருக்கும், நகை இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்குது, லிக்விட் கேஷ் இருக்கும். இது எல்லாமே இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணுங்களோ அவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் பிரேக், அப்புறம் சக்ஸஸ். அது மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் அவர்களால் தேவையற்ற மனக்குழப்பங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறு தொழில், செய்ய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, அடைக்கி வாசிங்க. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இதுவும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ சர்வீஸ் நல்லா இருக்குது. இங்கே சர்வீஸ் மீன்ஸ் நீங்கள் கவர்மெண்ட், ப்ரைவேட், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் சரி. ஆக உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம், வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட்டு, இது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஃபர்தராக நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் சுமாராக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணிங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நான் ஏதாவது பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுடைய துறைகளில் இருக்குது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த குறைவு. அதனால் ரொம்ப கவனம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் முழுவதுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஆக நல்ல விநாயகருடைய வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.